எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் வறுவல் பார்க்கலாங்க. சிந்தாமணிக்குன்னு 1 கிலோ எலும்பில்லாமல் வெட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் வாங்க, தாளிச்சிக்கலாங்க. வேகவெல்லாம் வைக்கல, அப்படியே குக்கரில் தான் தாளிச்சிட்டு விசில். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் முழுசாக போடுறோம். முழுசாக போட்டு நிறையாவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டு இங்கே ஒரு தக்காளி ஒன்று போட்டு, சின்ன தக்காளி தான் போடணும். ரொம்ப போட்டோம்னா தக்காளியோட ஃப்ளேவர் அதிகமாக இறங்கக்கூடாது. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வணங்கும், அதனால் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கிங்க. வணக்கிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டை போட்டு வணக்கிங்க. அது வணங்கினோடனே மட்டன் கழுவி வச்ச மட்டன் போட்டுக்கலாங்க. மட்டன் 1 கிலோங்க. பாருங்கள், எலும்பு இல்லாமல் நல்லா இருக்குங்க. பார்த்தாவே சாப்பிடலான்ட்டு இருக்குதுங்க. பாருங்கள், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நாள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சுங்க கொடுத்தா நல்லா இருக்குங்க. மிளகு ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி மட்டன் இதானோனையும், மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் போனோன்னையும் மிளகு ஊற்றிக்கலாம். குழம்புக்கு ஆட்டினதே தான். சரிங்களா, அதை மட்டும் கழுவி கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. ஏன்னா அதே தண்ணியோடும், ஏன்னா நம்ம கிரேவி தானே செய்கிறோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை நாள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா பாராட்டு கிடைக்குங்க. பாராட்டு மட்டும் தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காதுங்க. ஓகேங்கண்ணா, திறந்து பார்க்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. திறந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கிளறி விட்டு அடுப்பில் வச்சு கொத்தமல்லி தழை போட்டுலாங்க. மட்டன் வறுவல் ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.